Families, good morning. இப்போ டைம் அரவுண்ட் 10 o'clock இருக்கும். நாங்கள் ஹமீம் பீச் வந்திருக்கோம் கேம்பிங்காக. ஃபிஷ்ஷிங் பார்த்துட்டே இருந்தீங்க. எங்கள் பசங்க இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. கேம்பிங்க்கு டே பிஃபோரே பேக்கிங் ஆரம்பிச்சிட்டேன். அங்கதான் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் குக் பண்றதா பிளான். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸும் நாங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிட்டோம். நான் லஞ்சுக்கு தேவையான வெசல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே நைட்டுக்கு பார்பிக்யூக்கு கேசரோலும் அப்புறம் கட்டிங் போர்டு தேவைப்படும் நம்மளுக்கு அங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு கட் பண்ண வேண்டியிருக்கும், வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஃபிஷ் பிடிச்சானா ஃப்ரை பண்ணலான்ட்டு அதுவும் பிளான் வச்சிருந்தோம். அப்புறம் அவங்க சப்பாத்தி ரோலர் அண்ட் ஸ்லாப் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒன்று நம்ம ஒன்று, ஏன்னா இத்தனை பேருக்கு நம்ம போட்டு எடுக்கணுன்றதுனால. அப்புறம் காஃபி டீ பேனும் எடுத்துக்கிட்டேன். 2 எக்ஸ்ட்ரா வெசல்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரைஸ் வாஷ் பண்ண, நான் ஃபிஷ் வாஷ் பண்ணலாம் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி காலியான பாக்ஸஸும் எடுத்துக்கிட்டேன். நம்ம சாப்பிட்டுட்டு மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெசல்ஸை நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக அதுவுமே 2 பாக்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். டிஸ்போசபிள் பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இது நம்மளுக்கு ரீஹீட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போனேன். அதுலயே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, ஃபிஷ் மசாலா. ஏன்னா நம்ம மீன் பிடிச்சா குழம்பெல்லாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். அது எல்லாமே இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் செட்டுலேயே எடுத்துக்கிட்டேன். இது நாங்க ஒரு கேம்பிங் இதுல கடையில தான் வாங்கினோம், டிராகன் மார்ட்ல. அப்புறம் ஒரு பாக்ஸ்ல ஆயில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ரிஃபைண்ட் ஆயில் தான், ஆனா இந்த டின் ஒண்ணு இருந்துச்சு என்கிட்ட, ஆலிவ் ஆயில் டின்னு. அதுல போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு பாக்ஸ்ல வச்சு. அப்புறம் தேவையான கரண்டிஸ், ஏன்னா நம்மளுக்கு என்ன பிளான்னா பூரி போடணும்னு அவங்களுக்கு ஆசை. சரி, பூரிக்கு நம்ம அந்த இது இல்லையா, கல்லு கரண்டி, ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்கும் அது. அப்புறம் ஒரு சர்விங் கரண்டி, ஸ்பூனு எல்லாமே நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நைஃப் செட்டு நான் ஒரு பேப்பர்ல சுத்தி எடுத்துக்கிட்டேன். சிசர்ஸ், 2 நைஃப், அப்புறம் ஸ்க்ரேப்பர் அதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டேன். ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சுக்கிட்டு அந்த ஷார்ப் பென்ஸ்லாம் நம்மள எந்த பேக்கையும் கிழிக்காது, நம்ம கையும் இருக்காது. ஒரு கவர்ல போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி பத்திரமா ஏன்னா பேக்கையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது சொல்லி, ஸோ பாக்ஸஸ்க்கு நடுவுல, வெசல்ஸ்க்கு நடுவுல வச்சுக்கிட்டோம்னா அது பேக்கையும் டேமேஜ் பண்ணாது. அதனால அதையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எல்லாம் ரெடி. ரோலரு அந்த எல்லாத்தையும் கரெக்டா பேக் பண்ணி நம்ம பிளான் பண்ணி கரெக்டா அந்த பேக்ல ஃபிட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா டகடகான்னு ஆடவும் கூடாது இல்லையா கார்ல. ஸோ அதெல்லாம் ஃபிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள்ஸ்க்கு நான் நைட் பார்பிக்யூக்கு கார்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரி அழுகாத வெஜிடபிள்ஸ்லாம் முன்னாடி நாளே எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறக்க மாட்டோம். தக்காளி, அதுவும் இப்போ நல்ல வெதர் நல்லா இருக்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டேன், மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் காலையில இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் முன்னாடி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கரெக்டா இருக்கும் உங்க வேலை. ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வெஜிடபிள்ஸ். அப்புறம் டிஷ்யூ, அது ஃபோம் பிளேட்ஸு, டிஸ்போசபிள் பிளேட்ஸு, கப்ஸு எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் டேவே எடுத்து வச்சுக்கிட்டா மறக்காம. அதுக்கு முன்னாடி நான் இது லிஸ்ட் போட்டுப்பேன் என்னெல்லாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் பிளேட்ஸ் எடுத்துட்டு வராங்க, நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வரணும் இல்லையா. ஒருத்தர்கிட்டயே எல்லாம் சொல்லிட்டா கஷ்டம். அதனால யாரோ ஒருத்தர் மறந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால நான் கொஞ்சம் ஃபோம் பிளேட்ஸு, அப்புறம் கப்ஸு அதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டேன்.
நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு தேவையானது. அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காஃபி நான் இந்த வாட்டி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா என் மருமக தான் இந்த ஐடியா குடுத்தா. அம்மா ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிக்கலாம். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி கொஞ்சம் காஃபி கேட்பாரு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, அவ சொன்னா, "அம்மா ஆளுக்கு ஒவ்வொரு நேரத்துல காஃபி குடிப்பாங்க. அதனால நம்ப ஒரு இந்த ஃப்ளாஸ்க்ல காஃபிய போட்டு வச்சுக்கலாம். அப்ப அப்பா எப்பலாம் காஃபி கேட்கறாங்களோ, நம்ப யூஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த புது ஃப்ளாஸ்க் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ளாஸ்க்ல காஃபி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு மறக்காம. நம்ப ஏன்னா அங்க போயிட்டு ஒரு ஒரு நேரமும் கேஸ பத்த வச்சுக்கிட்டு சூடு பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது இல்லைங்களா? நம்மளுக்கு வெசல்லாம் கம்மி. அதனால இருக்கிற இத வந்து நம்ப அ ஒரு வாட்டி போட்டோமா, ஃப்ளாஸ்க்ல சுத்தி வச்சுட்டு முடிச்சிடணும். இப்ப நான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, அ அடுத்து திருப்பி ஆரம்பிச்சாச்சு நம்மளோட நாளைக்கு கேம்பிங் இது. கேம்பிங்க்கு பாத்தீங்கன்னா ஸ்டவ் எடுத்திருக்கேன். 2 ஸ்டவ் எடுக்கிறேன் நானு. அப்புறம் வந்துட்டு ரைஸ் கொஞ்சம், அதெல்லாம் நான் குக் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் எடுத்துக்கிறேன் கையில். காஃபி போடுறதுக்கு சுகர், காஃபி பவுடர், நெஸ்காஃபே எடுத்துருவா. இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா ப்ரோ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாடா அப்புறம் காஃபி பவுடர் அது எடுத்தாச்சு. ஃபாயில் பேப்பர் பார்பிக்யூக்கு. அந்த இது அந்த பிக் மாதிரி இருந்தது, அது எங்கடா கண்ணா? ஜடா எடுத்துக்க சொன்னாங்க. இந்த பிக் மாதிரி இருந்தது, டாடா எடுக்க சொன்னாங்கல்ல, அந்த ஃபோக் மாதிரி. வச்சுட்டு நினைக்கிறேன் எதுலயோ. இதுல வச்சிட்டியா? இதுலயே ஒண்ணு வச்சுட்டேன். ஓகே ஓகே. ஃபிஷ் ஏதாவது க்ளீன் பண்ணோம்னா இது ஒரு இது. அதெல்லாம் எடுத்தாச்சு, அதெல்லாம் எடுத்தாச்சு. 6 கேஸ் சிலிண்டர்ஸ் எடுத்துருக்குங்க. ரைஸ் அந்த கப்பு, மெஷரிங் கப்பு ஒன்று, அதுவும் எடுத்துக்கிறேன் கையில். டிஷ் வாஷிங் லிக்விடும் ஸ்க்ரப்பரும் எடுத்துக்கோங்க. ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு வேணும்னா தேவைப்படும் நம்மளுக்கு. பார்பிக்யூட கிரில் ட்ரே அதெல்லாமும் எடுத்தாச்சு மறக்காம. நியூஸ் பேப்பர்ஸ் மறக்காம எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ஜாஃப்ரா ஷீட்டு வர மயிறு நானும் வாஷ் பண்றேன். இது கொஞ்சம் கப்ஸுங்க எடுத்திருக்கேன். ஜாஃப்ரா ஷீட் கம்பல்சரி, அதை எடுத்துக்கோங்க, மஸ்ட். பாத்தீங்கன்னா நாங்க டென்ட் செட்டப் பண்ணிட்டோம். நாங்க ஒரு 10 மணிக்கு போனோம் இல்லையா? செட்டப்லாம் பண்றதுக்கு மணி 12 கிட்ட ஆயிடுச்சுங்க. கார் எல்லாம் நிப்பாட்டி அந்த கேனப்பி எல்லாம் ஓபன் பண்ணி டென்ட்டை செட் பண்ணி உள்ள நாங்க கொண்டு போன திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, அப்புறம் வந்து அந்த டென்ட் பின்னாடி ஒண்ணு பாக்குறீங்க இல்லையா? எங்க பாலியும் ஒரு டேபிள்ல வச்சுட்டு அவனையும் கரெக்டா ப்ராப்பரான ஷேட்ல வச்சுட்டு ஒரு அந்த டாய்லெட் செட்டப் பண்ணிட்டு, கார் மேல பாத்தீங்கன்னா கேனப்பி. இந்த கேனப்பி வந்து நாங்க ஷேடுக்காக அட்டாச் பண்ணியிருந்தோம். நான் காட்டினேன் இல்லையா ஒரு ஸ்பைஸ் ரேக்கு, அந்த கடையில தான் இதையும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணோம். எங்களுக்கு 1500 ஆச்சு. நம்மளுக்கு ஷேடுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
மதியானம்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் நம்மளுக்கு ஷேட் வேணும், குக் பண்ணுறதுக்கு ஷேட் வேணும். அதனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அது. மீன் கிடச்சிருக்கு எங்களுக்கு. அடுத்த மீன் பிடிச்சிட்டோம். தெரியலம்மா. ரொம்ப பேசுறாங்கப்பா, முடியலப்பா என்னாலே. நீ சொன்னா நாங்க ஓவர்னு சொல்றோமா? அக்செப்ட் பண்றோம்ல. There was one small one crying always, no? Where is that? And my little princess is here with the magic. You can see her little fingers are gone now, and now she will in few seconds she will bring the 5 little fingers outside. There comes the finger, you can see that. Slowly the fingers are coming out. அவளை வந்து நான் அவள் ஸ்வெட்டர் பெரிய ஸ்வெட்டர் ஒன்று போட்டு விட்டு அவங்க அம்மாவோட ஸ்வெட்டர் போட்டு விட்டு அதை வந்து நீ கையை உள்ள விட்டுட்டு அதை கையை வெளியே எடுன்னு சொல்லிட்டு சும்மா அவளை மேஜிக் பண்ற மாதிரி பண்ண அவளை இது பண்ணிட்டு இருந்தேன், ஜாலி பண்ணிட்டு இருந்தேன். அவளும் ரொம்ப அது ரொம்ப நிஜமான மேஜிக் மாதிரி அது குழந்தைய செஞ்சுட்டு இருந்துச்சு. அவளை தலையை மறைய வச்சு அவளை வர வச்சு அவளை கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நைட் வந்துருச்சு. நைட் ஆனவுடனே சரி கொஞ்சம் எல்லாம் பார்பிக்யூலாம் போறதுக்கு முன்னாடி டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நாங்க வந்து இது கேம்ஸ் கொஞ்சம் கண்டக்ட் பண்ணோம். எடுத்துட்டு நானும் என் மருமகளும் செட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து கலர் கண்டுபிடிக்கிறது. ஒரு கார்டுல நிறைய கலர்ஸ் வச்சிருந்தேன். அந்த கலர் நாங்க சொன்ன கலர் அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க வந்து வின் மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம், நாங்க வின் பண்ண மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து எடுத்தாங்க. கடைசியில எங்க வீட்டுக்கார தான் வின் பண்ணாரு. ஆனா அந்த குழந்தைய அவ்வளோ என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வின்னர் ஆக்கிட்டோம் நாங்க. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த காத்துக்கு அந்த காடு கொஞ்சம் பறந்துட்டு இருந்துச்சு, அதனால இது இருந்துச்சு. அடுத்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு நடுவுல ஒரு டாக் அண்ட் த போன் மாதிரி தான். நம்ம ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடுவுல அந்த பொருளை வந்து அவங்க எடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க எடுக்கணும். ஸோ என் பையனும் அந்த குழந்தையும் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். நான் அந்த குழந்தைய வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என் மருமக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தா. ஹெட், நோஸ், டோஸ், டிக்கி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் லேடிஸ் 2 பேரும் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நானும் என் மருமகளும் அப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படியே 2 பேராக போனோம். அந்த குழந்தைங்க அப்புறம் பசங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. என் மருமக நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. உட்காரு, நில்லு, எல்லாரையும் பெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. காதத்தோடு கண்ணத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடு, குதி, அதெல்லாம் இப்படி சுத்து அப்படி சுத்துன்னு. அந்த பசங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க 2 பேரும் அப்பப்போ சண்டை போட்டுப்பாங்க. அதனால அவங்கள சமாதானம் பண்றதுக்காக கட்டி பிடிங்க, ரிங்கா ரோசு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க அந்த லேட்டஸ்ட் ஸ்டெப்பு அதெல்லாம் சொல்லி ஒரே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வயிறு வலிக்க அந்த பசங்க பண்றது அந்த குழந்தை பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ சொல்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் ரொம்ப ஜோக்கா இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அன்னைக்கு நைட்டு. வயிறு வலிக்க சிரிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு இதுலேயும் அந்த பசங்க தான் வின் பண்ணானுங்க. ஏன்னா நம்ம சின்ன பசங்க, அவங்களோட என்னங்க கம்ப்ளீட் பண்ணுறது. அதனால ஜாலியாக அந்த பசங்களை வச்சு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் பண்ண வச்சாவ இப்படி திரும்ப அப்படி திரும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்பிக்யூ உட்காந்துட்டோம். கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு மருமக வந்து டிஜே போடு, சாங்ஸ் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தா. நல்ல பாட்டெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு இருந்தா. நல்லா போச்சு அன்னைக்கு நைட்டு. நாங்கள் படுக்க வச்சுக்க மணி 2 மணி ஆயிடுச்சு. காலையில எல்லாரும் ப்ரஷ் பண்ணிட்டு பூரி பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருந்தேன் இல்லையா எல்லாரும். இவங்க வந்து மாவு, அதுக்கு உண்டான எண்ணெய், சப்ஜிக்கு உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த பூரி எல்லாம் போட்டு சப்ஜி போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் மத்தியானம் நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த பீச்சோட காத்துக்கும் காலையில எல்லா ஃப்ரெஷ் ஆகி சூப்பரா இருந்தது. அதுக்குள்ளேயே மணி 11 மணி இருக்கும். நேத்து கொஞ்சம் மீன் பிடிச்சோம். அப்புறம் காலையிலயும் கொஞ்சம் பசங்க மீன் பிடிச்சிருந்தாங்க. ஒரு 10 மீன் கிட்ட வந்துச்சு எங்களுக்கு. அந்த மீனெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ரெடி பண்ண மீன் பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 6 மீன் தான் இருந்தது.
அதுக்கப்புறம் மீன் ஒன்னொன்னா கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 6 மீன் எடுத்து நாங்க என்ன பண்ணோம்னா குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் நான் வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு நான் நேத்து முன்னாடி நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நான் பிசிபெல்லாபாத் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ அந்த பாத்திரத்திலேயே வந்து நான் வாஷ் பண்ணி நான் ரைஸ் வச்சுட்டேன். ரைஸ் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு காலையில் அந்த மீன் குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எஸ், ஃபிஷ் கறிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு ரொம்ப எம்மியாக இருந்தது அந்த ஃப்ரெஷ் மீனுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.